மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணி Hi hello friends, welcome back to my Tamil YouTube channel. நீங்க புரியல பார்த்திருப்பீங்க. புரியல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட பிக்சரோ உங்களுக்கு பிடிச்ச பிக்சரோ உங்க ரிலேட்டிவ் பிக்சர் யாரோட பிக்சரோனா உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்க புரியல பார்த்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்ணிட்டு நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயில. நீ இந்த வீடியோ பண்றது பார்த்தா அனிமேஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா இந்த ஆப் லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜில் கொடுத்துருக்கான், வேணுன்றவங்க எடுத்துங்க. ஓகேங்களா, டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, ஜஸ்ட் எடிட் பண்ணுறது அப்போ தான் பார்த்தலாம். ஓகே, ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ சில வீடியோ சொல்லி பண்ணுறதால மறக்காம இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ண பாருங்க, நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அலைமேஷ் ஷாப்பில் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அலைமேஷ் ஷாப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் அவங்களால எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதா ஒரு லிங்க் கொண்டு அந்த லிங்கை டச் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் அலைமேஷ் ஷாப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு QR கோட் கொடுப்போம். அந்த QR கோட் பண்ணி கூகுள் பே ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் அலைமேஷ் ஷாப்பில் இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுல ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் 3 பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன், நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா, அந்த டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். உங்களுக்கு டவுட் வரும், இப்போ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டா எப்படி கரெக்டாக இந்த வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க் இருக்குது உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணிங்கன்னா டேட் பார்த்தாங்களா, அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் நிற்கும். நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சொல்கிறது கொஞ்சம் புரியல, இந்த வீடியோ ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஒரு வீடியோ கட் பண்ணி ஆல்ரெடி யூடியூப் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கா, வேணுன்றவங்க அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து இந்த ப்ராஜெக்ட் அலைமேஷ் ஷாப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எடிட் பண்ணுறது அப்படின்ற நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தா லிரிக்ஸ் இருக்கும், லிரிக்ஸ் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தா ஒரு பிக் இருக்கும் லாஸ்ட்டில் அடியில், அந்த பிக் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அதுதான். கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ஃபில் பட்டன் ஃபிட் இருக்கும், அந்த ஃபிட் பட்டன் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பட்டனுக்கு அந்த ஸ்டார்ட் பட்டன் பண்ண கிளிக் பண்ணி அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்கெல்லாம் ஃபோட்டோ ஷோவும். அந்த கேர்ளோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்துங்க. கொடுத்தி அப்படின்னா அந்த கேர்ளோட ஃபோட்டோ பார்த்தா பக்கவா இந்த பேக்ரவுண்டில் செட் பண்ண ஆகிடும். ஓகேங்களா, செட் உடனே மேலே பார்த்தா கிளிக் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிக் ஒன்னு கோக்கல பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜ் தான் அந்த ஹார்ட்லேயும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, அது பிக் ஒன் PIC1 இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். 8A குரூப்னு கொடுங்க. கொடுத்தேன் அப்படின்னா சின்ன ஒரு ஹார்ட்டு கீழே ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் இருக்கும், அந்த கலர் ஃபில் கொடுத்து நீங்கள் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுங்க, நல்லா ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணி அதே மாதிரி நீங்கள் அதே ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஹார்ட்னு இருக்கும், பிக் 2ன்னு இருக்கும், ஹார்ட்டுக்கு மேலே பிக் 1 பிக் 2ன்னு இருக்கும். பிக் 2ன்றது அந்த சின்ன ஹார்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு 8A குரூப் இருக்குல்ல, அந்த 8A குரூப் கொடுத்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் தான். அதை முடிச்சிங்க அப்படின்னா அது முடிச்சுனா மட்டும் போதும். லாஸ்ட் ரெண்டுக்கு வந்து அதே பார்த்தா ப்ளே ஆகிக்கும், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. முடிச்சுட்டு மேலே ஏரோ பண்ணுக்காமல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ எனக்கு 1080 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்டோட முடிஞ்ச பார்த்தோன்னா கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிட்டு. இப்படி தான் பார்த்தோன்னா இந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.